வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 10 ஆன கொலோனியலிசம் அந்த கண்ட்ரி சைடோட பார்ட் 5 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம், அதாவது இந்த சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரி சைடில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருந்தது, பெசன்ஸோட லைஃப்ஸ் இருந்தது, அங்கே இருந்த கொலோனியல் கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருந்த ராஜ்மஹால் ஹில்ஸில் இருந்த பஹாரியாஸ், அதுக்கப்புறம் சந்தால்ஸோட லைஃப்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நாம் பாம்பேவோட கண்ட்ரி சைட்ஸ், அதாவது வந்து பாம்பேவோட வில்லேஜ் சைடில் இருந்த லைஃப் ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த அந்த கொலோனியல் கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ரிசோர்ஸாக ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எதை மெயினாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த பாம்பேயில் நடந்த பெசன்ஸோட ரிவோல்ட்டை தான் வந்து மெயினாக வந்து எடுத்திருக்காங்க. இது மூலயமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ இருந்த கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இந்த பாம்பே சைடில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய மும்பையில் என்ன மாதிரியான ரூல்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அது என்ன மாதிரிலாம் வந்து அந்த பெசன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, அவங்க என்ன மாதிரிலாம் வந்து அதுக்கு வந்து ரெபல் பண்ணாங்க, என்ன மாதிரியான ரிவோல்ட் வந்து நடத்துனாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலாகவே 19th செஞ்சுரியில் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பெசன்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து அந்த மணிலேண்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த ரிவோல்ட்லாம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி தான் வந்து இந்த பாம்பேலையும் வந்து 1875 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து ரிவோல்ட் வந்து நடக்குது. இந்த ரிவோல்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பூனாவில், இப்போ இருக்கக்கூடிய பூனே அப்படின்ற இடத்துல சுப்பான்ற ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து வில்லேஜில் வந்து இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக வந்து மே 12, 1875 அன்னைக்கு இந்த சுப்பாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ், அந்த மணி லெண்டர்ஸை வந்து சகுகார்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்களோட கடையை அடித்து உடைக்கிறது, அதை வந்து நெருப்பு வைக்கிறது, அவங்களோட வீடை வந்து அடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிள் திங்ஸை வந்து கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. இது கூடவே மெயினாக வந்து பஹிகத்தாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அக்கௌண்ட் புக்ஸை வந்து அந்த மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கி வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் புக்கில் தான் வந்து இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட இந்த பெசன்ஸ் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸு, டெப்ட், பாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து வாங்கி இந்த விவசாயிகள் வந்து அந்த ரிவோல்ட்டில் வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து வெறும் பூனாவோட மட்டும் நிற்காமல் அகமது நகர் வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்த 2 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6500 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து 30 கிராமம் வரைக்கும் இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து பரவ ஆரம்பிக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு கலவரமாக, ஒரு ரிவோல்ட்டாக வந்து இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து மாறுது. இந்த 30 வில்லேஜஸ்லேயுமே இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த சாலுகார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மணி லெண்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட் புக்கை வந்து எரிக்கிறது, அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி ரிவோல்ட் பண்ணுறதுக்காகவே பயந்து இந்த பெசன்ஸ், அதாவது இந்த பெசன்ஸோட ரிவோல்ட்டுக்கு பயந்து இந்த மணி லெண்டர்ஸான ஷாலுகார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வில்லேஜை வந்து காலி பண்ணிட்டு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வீடு, உடைமைகள் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து அவங்க வேறு இடத்துக்கு வந்து பயந்து வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்டை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதனால் நிறைய வந்து போலீஸை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இந்த வில்லேஜில் நிறைய ட்ரூப்ஸை வந்து கால் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 951 பீப்புள்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலுமே அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்னால இந்த ரிவோல்ட்டை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியல. சில மாதம் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாதங்களாக ஆகுது. எதுக்காக இந்த ரிவோல்ட் நடந்தது, எதுக்காக இந்த ரிவோல்ட்டில் இவங்க மெனக்கிட்ட வந்து அந்த பாண்டெல்லாம் வந்து எரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 19th செஞ்சுரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா, இல்லை ஒரு மிகப்பெரிய ரிவோல்ட்டாக, இல்லை ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா மற்ற ரிவோல்ட் மாதிரி இல்லாமல் இதில் வந்து அந்த பாண்டை வந்து எரிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இது எதனால் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆக்சுவலி பாம்பேயில் இவங்க வந்து ஒரு புது சிஸ்டம் ஆஃப் ரெவென்யூவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு புது ரெவென்யூ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ரயத்வாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த ரயத்வாரி ரெவென்யூ சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஒரு ஸ்டேஜில். அதனால தான் வந்து இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி பாம்பேயில் பார்த்திங்க அப்படின்னா 18th செஞ்சுரியில், அதாவது 1700ஸ்லாம் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற வந்து ஒரு ரெவென்யூ சிஸ்டம் வந்து
பெங்கால்ல அதாவது கொல்கத்தால வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ரெவென்யூ சிஸ்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு டாக்ஸ் ரெவென்யூவா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அத தாண்டி ஒரு வேள வந்து விவசாயிகள் வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸஸ் அமௌண்ட் வந்து அந்த கவர்மெண்ட்டால வந்து எடுத்துக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா அவங்க வந்து பார்த்தாங்க. ஏன்னா 1800ஸ்ல அதாவது 19த் செஞ்சுரியோட ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனால அதுக்கப்புறமா அந்த பெங்கால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க மத்த இடத்தையும் வந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்களே, அப்படி பிடிக்கும்போது அந்த இடத்துலலாம் வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்து பெருசா பெங்கால தாண்டி அவங்க கொண்டு வரல. அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து பெங்கால்ல தான் மேக்ஸிமம் வந்து போட்டு அந்த மாரியான ஒரு ரெவென்யூ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 19th செஞ்சுரியில வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்து இனிமே வந்து போட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நம்மளால வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மத்த இடங்கள்ல வந்து ஒரு புது வகையான டாக்ஸ் ரெவென்யூ சிஸ்டத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டெம்பரவரி ரெவென்யூ சிஸ்டம் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு மெயினான ரீசனும் சொல்றாங்க. அதாவது இந்த மாரியான புது ரெவென்யூ சிஸ்டத்த கொண்டு வரதுக்கு இன்னும் சில ரீசன்ஸும் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா 1820ஸ்லலாம் டேவிட் ரிக்கார்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து இருந்தாரு. அவரு வந்து இங்கிலாந்துல அப்ப ஒரு மிகப்பெரிய ஆளா வந்து பார்க்கப்பட்டாரு. ஏன்னா, அவரு நெறைய வந்து புது புது ஐடியாஸ் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தமா வந்து கொண்டு வந்தாரு. அதனால அவரோட எக்கனாமிக் சிஸ்டம் அந்த மெத்தட வந்து கொண்டு வந்தா நெறைய வந்து ஈல்டு வந்து பார்க்கலாம். நெறைய வந்து வருமானம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து நெனச்சாங்க. ஏன்னா, அவங்களோட காலேஜ் டேஸ்ல இந்த டேவிட் ரிக்கார்டோட நெறைய வந்து எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான ஐடியாஸ்லாம் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. இதையே 1820ஸ்ல மகாராஷ்டிராலயும் வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ட்ரோடியூஸும் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ரெக்கார்டியன் ஐடியா படி பார்த்தீங்க அப்படின்னா, அவரு என்ன சொல்ல வராருன்னா, ஒரு லேண்ட் ஓனர் இருக்காருன்னா, அவருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேண்டில ஒரு ஆவரேஜான ரெண்ட் வந்து குடுத்துடணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா, அதில வந்து ஒரு ஒரு 10 மூட்டை அதோட அந்த ஆவரேஜா அந்த 10 மூட்டைய அவருக்கு வந்து குடுத்துடணும். மீதி இருக்கிற எல்லாத்தையும் சர்ப்ளஸ வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து குடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த ரிக்கார்டியன் அப்படின்ற அவரோட அந்த எக்கனாமிஸ்ட்டோட ஐடியாலேருந்து வந்து கிடைக்கும். ஸோ ஒரு வேளை இந்த ஐடியா படி யாராவது டாக்ஸை வந்து அவங்களுக்கு சரியா கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்து ரெண்டரா வந்து மாறிருவாங்க. அதாவது விவசாயம் பண்ணி அவங்க டைரக்ட்டா அந்த கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறவங்களா இல்லாம, வெறும் வந்து அவங்களோட நிலத்த வாடகைக்கு விட்டு சம்பாரிக்கிறவங்க மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஆல்ரெடி வந்து பெங்கால்ல இருக்கு அப்படின்ற மாரி வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெறைய ரெவென்யூ வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூ வந்து அந்த ஜமீன்தார்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து போகும். அப்படி பார்த்தா அந்த ஜமீன்தார்ஸ் வந்து அவங்களோட நிலத்த சும்மா வந்து வாடகைக்கு விட்டு பொழைக்கிற மாரி தான். லைக் வந்து இப்போ ஜமீன்தார் கிட்ட லேண்ட் இருக்கும். அதில வந்து சில பேர் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயிகள் வந்து நேரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜமீன்தாருக்கு கொஞ்சம் குடுத்துட்டு, அந்த ஜமீன்தார் வந்து அந்த அந்த அஃபிஷியல்ஸ்க்கு வந்து நெறைய வந்து அமௌண்ட் அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் படி எத்தனை மூட்டை குடுக்கணுமோ, அத்தனை மூட்டை குடுக்கணும். அப்போ அது குடுத்தது போக மீதி இருக்கிறது அவங்களுக்கு அந்த ரெண்ட் படி தான் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்ற மாரி வந்து அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க வந்து அந்த பெங்கால்ல ஓரளவுக்கு வந்து ஓகேவா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த பிரைஸ் ரைஸ் அப்படின்றது வந்து வருது. ஸோ, அந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் அந்த புரொடக்ஷன் வந்து அதிகமாக்கும்போது அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்டுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ரெவென்யூ சிஸ்டம் வந்து அடுத்தது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பேல முதல்ல இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆகிக்கக்கூடாது. பெங்கால்ல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பேல ரயத்வாரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பெங்கால்ல தான் ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து 18th செஞ்சுரியிலேயே வந்து கொண்டு வந்துருவாங்க. பாம்பேல ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்து 19th செஞ்சுரி தான் வந்து கொண்டு வருவாங்க. பாம்பேல ஏன் 19th செஞ்சுரியில இந்த ரயத்வாரி கொண்டு வராங்க அப்படின்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வரும்போது இருந்ததை விட 19th செஞ்சுரியில அக்ரிகல்ச்சரோட ப்ரைஸும் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த பெர்மனண்ட்டான ஒரு அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டே இருந்தால் நமக்கு லாபம் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால புதுசாக ஒரு ரெவென்யூ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்றது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட் படி இந்த பெசன்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து டைரக்ட்டா வந்து அந்த கவர்மெண்ட் கூட வந்து அந்த டீல வந்து போட்டுக்க முடியும். இது மட்டும் இல்லாம அந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேண்ட் இருக்குன்னா, அதில என்ன சாயில் இருக்கு, என்ன மாதிரி லேண்டு, எவ்வளோ இருக்கு, நிறைய கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரி கால்குலேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து
கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து அந்த பெசன்ட்ஸுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து ஒரு ஆவரேஜான இன்கம் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறத ஒரு 30 வருஷத்துக்கும் வந்து ரீசர்வே வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து இவ்வளோ லேண்ட் இருக்குது, இந்த லேண்டில் இந்த சாயில் இருக்குது, அதனால் இவ்வளோ விளைச்சல் வரும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து உனக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேருன்னு பிரிப்பாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து 30 வருஷத்துக்கு அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். என்ன தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஏறி இறங்கினாலும் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அந்த லேண்ட் எவ்வளோ வந்து ரெவன்யூ தரும்ன்றதை பொறுத்து அந்த ஆவரேஜ் ஃபிக்ஸேஷன் வந்து வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் வந்து பிரிச்சுப்பாங்க. இதுதான் வந்து அந்த ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்றது. இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்து 1820s தான் வந்து ஃபஸ்ட்டு பாம்பே டெக்கனில் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது இவங்க சர்வே பண்ணி கொடுக்குற அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ரொம்ப ஹை டிமாண்டாக வந்து இருக்கும். இதை எல்லா விவசாயிகளும் வந்து கட்ட முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். இது இல்லாமல் வந்து சில நேரத்தில் வந்து விவசாயத்தில் வந்து சாயில் சரியாக இருக்காது, இந்த விளைச்சல் சரியாக இருக்காது, மழை வந்து கரெக்டாக வந்து பெய்யாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதனால் அவங்களால அந்த அவங்க என்ன டிமாண்ட் வந்து வைக்கிறாங்களோ அதை கொடுக்க முடியாமல் போகுது. இதனால் நிறைய விவசாயிகள் வந்து அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற விவசாயிகள்கிட்டையும் இந்த அஃபிஷியல்ஸ் வந்து எப்படி வந்து அந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில கலெக்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட விவசாயி எவ்வளோ அமௌண்ட் தரணுமோ அதை சரியாக தரலை அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த கிராப்ஸையும் வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கிராமத்தில் 10 விவசாயிகள் இருக்காங்க. அதில் ஒரு விவசாயி வந்து அவரோட அமௌண்ட்டை சரியாக கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற அந்த 9 பேரையும் சேர்த்து 10 பேருக்குமே வந்து அந்த ஃபைன் அமௌண்ட் அப்படின்றத வந்து விதிச்சிடுறாங்க. இப்போ உங்கள் வில்லேஜில் இருந்து தானே சரியாக கட்டல, அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபைன் கட்டுங்க அப்படின்ற மாதிரியான சில சிஸ்டம்லாம் வந்து வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து அமையுது. கிட்டத்தட்ட வந்து 1830ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சரோட ப்ரைஸ்லாம் வந்து 1832லலாம் ரொம்ப வந்து கீழே போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்து 1.5 டிகேடஸ், அதாவது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த அக்ரிகல்ச்சரோட ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து இருக்குது. இதுவும் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. கிட்டத்தட்ட 1832லேருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து, அதாவது மனுஷங்க வந்து பாதியாக வந்து குறைஞ்சிறாங்க. அந்த அளவுக்கு செத்து போயிடுறாங்க. அவங்களோட கால்நடைகள்லாம் வந்து 3ல் 1 பங்கு வந்து செத்து போயிடுது. இந்த அளவுக்கு வந்து பஞ்சம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து தலைவிரிச்சு ஆடுது. அதனால் அவங்களால அந்த பேமெண்ட் அப்படின்றத வந்து கொடுக்க முடியாமல் போகுது. என்ன தான் வந்து இந்த பேமெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியாமல் போனாலும், பஞ்சம் இருந்தாலும் அந்த ரெவென்யூவை தாண்டி இவங்களுக்குன்னு சில விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து மறுபடியும் அக்ரிகல்ச்சர் பண்ணி பணம் சம்பாதிக்கணுன்னாலும் அந்த கேட்டலுக்கு சாப்பாடு வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கலவை பொருள் வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது மேரேஜ் பண்ணோன்னா அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஃபமைனாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளுக்காக கடன் அப்படின்றத வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கடன் வாங்கும்போது கடன் வாங்கினதுக்கப்புறமா அந்த விவசாயங்களால் வந்து திருப்பி அந்த கடனை வந்து மணி லெண்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியாமல் போகுது. அவங்க மறுபடியும் அந்த கடன்ற பிரச்சனையில் வந்து மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1840ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் சரியாக இல்லை, அதனால் கடன் வாங்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது, இந்த டிமாண்ட் வந்து அந்த ரெவென்யூ டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதுனால சரி நம்ம இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து அந்த ரெவென்யூ டிமாண்டை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறாங்க. மிட் 1840ஸ்லலாம் வந்து அந்த எக்கனாமிக் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிக்கவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து டேக்ஸ் கட்டணும் இல்லை ரெவென்யூ கட்டணுன்றதுனால தான் அவங்க மறுபடியும் வந்து அந்த கடன் வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து எக்கனாமிக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி பண்ணாலுமே வந்து திடீர்னு அந்த விவசாயிகளால் வந்து ஓகே நல்ல நன்மைக்கு வந்துடும் நம்ம பண்ணுவோன்ற மாதிரி இல்லை, கையில் காசு இல்லாததுனால திருப்பி அக்ரிகல்ச்சரே பண்ணணுன்னாலும் கையில் காசு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து அந்த பணம் அப்படின்றத வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கடன் அப்படின்றது, அந்த கடன் சுமை அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடன் சுமை அப்படின்றது வந்து ரொம்ப தாங்க முடியல அவங்களால. ஈவன் அந்த எக்கனாமிக் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாலும் அவங்களோட கால்நடைகள் சாப்பாடு விற்கிறதுக்கு அக்ரிகல்ச்சரை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்காக வந்து திருப்பி கடன் வாங்குறதுனால அவங்க மறுபடியும் அந்த லூப்பை விட்டு அவங்களால வெளில வர முடியாமலே போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய கடன் இருந்தால் அதை வட்டியாக அடைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால மேலே வர முடியாது. அதுக்கப்புறமா தான் வந்து 1875 அந்த ரையோட் அப்படின்றது வந்து நடக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கி அதிக வட்டி கொடுத்து
அவங்களால மீள முடியாமல் அந்த 1875ல் பார்த்திங்க அப்படின்னா பூனால அந்த நகரத்தில் போயிட்டு வந்து இந்த பெசன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரயோட்டை வந்து நடத்துகிறாங்க. மணி லெண்டர்ஸோட வீடை வந்து அடித்து உடைக்கிறாங்க. அந்த பாண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிக்கிறாங்க. இதுதான் இந்த ரயோட்டுக்கு வந்து காரணம். அதாவது அந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்ற ஆக்டை வந்து கொண்டு வராங்க. அதனால் அவங்க வந்து மிகப்பெரிய கடனாளியாக மாறுறாங்க. என்னதான் வந்து பிரிட்டிஷ் அஃபிஷியல் இடையில வந்து லைட்டாக வந்து அந்த ரெவென்யூ வந்து குறைச்சாலும் திருப்பியும் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்காக மறுபடியும் கடன் வாங்குறாங்க. அந்த கடனை மறுபடியும் அவங்களால செலுத்த முடியாமல் போகுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து மணி லெண்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த ரயோட் அப்படின்றத வந்து 1875ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரோட லாஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.